நேற்றைய தினம் புதுச்சேரி இந்த மாநிலத்துக்கான வேட்பாளர்களை 30 வேட்பாளர்களை விஜய் அறிவித்திருக்கிறார். சந்தோஷமான விஷயம். நம்ம அதை தான் பார்க்க போறோமான்னு கேட்டா அதை கொஞ்சம் லேட்டா பார்ப்போம்னு பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இழவெடுத்த ஆட்சியில டெய்லி ஒரு இழவு விழுந்துகிட்டே இருக்கும், அநியாய அக்கிரமம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த தினத்தந்தி பேப்பர்ல கடைசி பக்கத்துல போடுவாங்க இல்ல இந்த நினைவஞ்சலி போஸ்டர்லாம், அதே மாதிரி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்டே போட்டு அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னு கேட்டா இந்த நாசமா போன ஆட்சியில கடந்த 5 ஆண்டுகளும் நாசம் நடந்துகிட்டே இருக்கு, ஒரு இழவு விழுந்துகிட்டே இருக்கு, அதுக்கு நீதியும் கிடைக்காது, நேர்மை எதுவுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஆட்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடந்த 2 நாள்ல இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த அட்டூழியங்களுக்கு அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க போறோம். அதை எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 17ஆம் தேதி ஒரு தலித் விவசாயி படுகொலை செய்யப்பட்டார். அந்த பொண்ணு இருக்குல்ல, அவரோட பொண்ணு ஒரு 23 வயசு உள்ள ஒரு பொண்ணு, தான் அப்பனை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கவே இல்லை. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆயிடுச்சு, என் அப்பா எப்படி செத்தாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு அந்த பொண்ணு நேற்றுக்கு சூசைட் பண்ணிட்டு இறந்து போச்சு. ஒரு தலித் விவசாயி கொல்லப்பட்டதற்கு இங்க நீதி கிடைக்கல, பெரிய அளவில் கொண்டு சேர்க்கல. திருமாவளவன் தலித்துகளுடைய பிரதிநிதியாக நமக்கு புலப்படுகிறார், தன்னை பிரதிநிதிப்படுத்துகிறார். எங்க திருமாவளவன் இந்த இடத்துல எங்க சீட்டு பேரம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாருல. இந்த கோலங்கள் நாடகத்துல தேவயானியோட அம்மா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும். அதே மாதிரி கடந்த 2 நாளா ஒரே அழுவ. அது தூக்கி போட்டு இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க குரல் கொடுத்துருந்தீங்கன்னா, ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தீங்கன்னா திமுக ஒரு பயம் வந்திருக்கும்ல. அந்த பொண்ணு செத்து போயிருக்காதுல்ல. ஒரு அரசு ஒரு தலித் விவசாயி கொல்லப்பட்டிருக்கான், அதை கண்டுபிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த அரசு அந்த ஆளை கண்டுபிடிச்சி தான் குற்றவாளி அப்படின்னு அரெஸ்ட் பண்ணிருந்துச்சுன்னா அந்த பொண்ணு செத்துருக்காதுல்ல. அரசோட தவறால, சட்ட ஒழுங்குனால அந்த விவசாயி கொல்லப்பட்டார். இந்த கொன்னவனை கண்டுபிடிக்க துப்பு இல்லாத ஆட்சியால அந்த பொண்ணு செத்து போச்சு. அதுக்கு அவர் இந்த பொண்ணுக்கு இறந்து போன அந்த ஐயாவுக்கும் இரங்கலை தெரிவிச்சு கொள்றோம். உடனடியாக அவர்களை கண்டுபிடிக்கணும். அதற்கு பிறகு நேற்றுக்கு சேலம் மாவட்டத்தில் ஒரு 9வது படிக்கிற பொண்ணை வன்முணர்வு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு அயோக்கிய பையன், 32 வயசு உள்ள அயோக்கிய பையன். அதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து. நம்ம காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அதன் விளைவாக அந்த பெண் இறந்திருக்கிறார். இப்போ கைது செஞ்ச போக்சால் அடைச்சிருக்கிறாங்க. எப்போ அதெல்லாம் இப்போ அடைச்சி என்னையா பிரயோஜனம்? அந்த பொண்ணு செத்து போச்சுல. நம்ம ஒன்றும் சொல்றது ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி எம்எல்ஏ பழனியாண்டி, அவர் திமுக எம்எல்ஏலாம் கிடையாது, எம்எல்ஏ பழனியாண்டியோடைய கல்குவாரியில 10 நாளாக காணாமல் போன ஒரு இளைஞர் பிணமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ பழனியாண்டியோட இந்த நியூஸ் 7 24/7 அந்த டீமில் உள்ள அந்த பத்திரிகையாளர்களை உள்ள அழைச்சிட்டு போய் அடிச்சு அனுப்பி விட்டாங்க. அதை கேட்க யாரும் இல்லை. வீடியோ எவிடன்ஸ் இருந்தும் அவங்களை அரெஸ்ட் பண்ணலை. அதன் விளைவாக இன்னொரு இளைஞரும் இன்னைக்கு செத்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு ஆட்டம் போறாங்க பாருங்க. திமுக எவ்வளவு மோசமான ஆளுவோன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா பாருங்க. கண்ணுக்கு எதிராக ஒருத்தன் தப்பு பண்றான், வீடியோ எவிடன்ஸ் வருது, அது யார? பத்திரிகையாளர் கொண்டு வச்சு அடிச்சிருக்கிறாங்க. கேஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, அரெஸ்ட் இல்லை. அவருடைய அதே கல்குவாரியில ஒரு இளைஞர் இப்போ செத்து மிதக்கிறார். அவருக்கு நம்மளுடைய இரங்கல்கள் நம்ம தெரிவிச்சுக்கிடுவோம் நம்ம சேனல் மூலமா. நிறைய இருக்கா, நான் படிச்சிடறேன். கள்ளக்குறிச்சியில 10 பேர் கொண்ட கும்பல் ஒரு வீட்டில் போது 2 பேரை வெட்டி சாச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய கண்டனங்களும் அவங்க குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலும் தெரிவிச்சுக்கிடுவோம். அவனுங்க இறக்கலை, கொண்ட காப்பாத்தியாச்சு. அடுத்தது நாமக்கல் நூற்பாலையில வட மாநிலத்தில் சேர்ந்த 2 குழந்தைகள் மர்மமான முறையில் ஒரு கழிவுநீர் தொட்டியில இறந்து கிடக்குறாங்க. 2 பேரும் தவறி விழுந்துட்டாங்க. 2 பேரும் தவறி விழுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மர்மமான முறையில் 2 பேரும் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை கதறி அழுவதை பார்த்தா நமக்கு ஈரக்குலையை நடுங்கி விடும் போல, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அங்க என்ன நடந்துச்சு என்றால், வட மாநிலத்தை நம்ம ஊருக்கு பிழைக்க வராங்கன்னா, ஏற்கனவே சென்னையில பீகாரை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு 3 பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க. மூட்டையாக கட்டி எடுத்தவங்களாம் பார்த்துருக்கோம். மறுப்பு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்மளை நம்பி வந்த ஒரு குடும்பத்தில் உள்ள 2 சின்ன குழந்தைங்க இறந்திருக்கு. அதற்கு பிறகு புதுக்கோட்டையில போதை மாத்திரை கலந்த கல்லு குடிச்ச 40 பேர் அரசு மருத்துவமனையில் இப்போ ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில ஒரு 66 பேர் விஷம் குடித்து, அதாவது விஷம் சார்ந்த சாராயம் குடிச்சு, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனது நமக்கு தெரியும். அதெல்லாம் எவனும் கண்டுக்க மாட்டான். இவங்க கரூரை 41 பேர் செத்து போனாங்க. அரசியல் பண்ணுவோம். கள்ளச்சாராயம் குடிச்சு 66 பேர் செத்து, அதெல்லாம் பெரிய மேட்டரா? இந்த ஏர் ஷோவில் சென்னை மெரினாவில் நடந்த ஏர் ஷோவில் 5 பேர் செத்து போனான். முதலமைச்சர் அங்கே உட்காந்துருந்தாரு, விழுந்தடிச்சு ஓடினாரு. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் விஜய் கரூர்லேருந்து ஓடிவிட்டார் அப்படின்னு அரசியல் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பெரிய குரூப் இருக்கிறாங்க. ஆனால் ஏர் ஷோவில் செத்து போன 5 பேருக்கும் பெரிய மேட்டர் கிடையாது, இம்பாக்ட் கிடையாது. அதுக்கு பிறகு இந்த கள்ளசாராயம் குடிச்ச 66 பேருக்கும் இம்பாக்ட் கிடையாது. தமிழ்நாட்டில் எதுக்குமே இம்பாக்ட் கிடையாது சார். திமுக ஆட்சியால் ஒருத்தர் செத்தாது இம்பாக்டா கிடையாது. விஜயால செத்தானா அதை மட்டும் கொண்டு வா. ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டானா அவனை பார்க்க நம்மளுடைய கல்வி அமைச்சர் போவார், அன்பில் மகேஷ் நட்டிப்பு வர்றக்கன் திவாகருடைய ஃப்ரெண்ட் அங்கே போய் நல்லா விசாரிப்பாரு. ஆனால் இதுக்கெல்லாம் போக மாட்டான். சரி, இந்த 43 குழந்தைகள் உணவுல பள்ளி விழுந்து பாதிக்கப்பட்டாங்களா, நம்ம போனாப்லையா? அங்கெல்லாம் எதுக்கு போகணுன்றேன். இன்னத்துக்கு போகணும்?
திமுக ஆட்சினா அப்படி இப்படி இருக்கதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் புரியுதா. அப்படியாக நடக்கிற அநியாய அக்கிரமங்களுக்கெல்லாம் டெய்லி காலையில ஒரு வீடியோ போடணும், அதுக்குன்னே தனி வீடியோ போடணும். அப்படியாக அதை விட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். சகலமும் அவலமாகும், மனித தன்மை கேள்விக்குறியாகும். பொறுமை காத்தால் உடமை பறி போகும். உரிமை காக்க போராடுவதே கடமை. அரசியல நம்ம தலையிடணும். இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்காக விஜய் அவர்கள் தாவேகா சார்பாக 30 பேர் கொண்ட ஒரு வேட்பாளர்களை விஜய் அறிவித்திருக்கிறார். மொத்தம் புதுச்சேரி பார்த்தீங்கன்னா 33 தொகுதி இருக்குது. 33ல் 3 வந்து மத்திய அரசு அவங்க நிர்ணயிச்சு அவங்க உறுப்பினர் போடுவாங்க. அது இல்லாமல் 30 தொகுதி விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கார். நேற்றிலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டு நிறைய பேர் அந்த இடங்களில் போராட்டம் பண்ணதை பார்த்தோம். இந்த புதுச்சேரியோட தாவேகா ஆஃபீஸில் 5 கோடி பணம் கேட்குறாங்க, 4 கோடி பணம் கேட்குறாங்க. அது எல்லாமே தவறு தான். ஏன்ட்டா அவங்க அந்த களத்தில் நின்று வேலை செஞ்சுருப்பாங்க. எனக்கு கிடைக்கணும் நம்பிக்கையில் விஷயம் போய் பேசுனதாக சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு எனக்கு கிடைக்கல, பணம் வாங்கிட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருந்தால் தவறு தான். நான் பேச வேண்டிய நேரம் இதுவான்னு கேட்டால் நேரம் இல்லை. ஏன்டா விஜய் அவர்களுக்கு இது தெரியும், போயிருக்கு, விஜய் அவர்கள் அறிவிச்சிட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு பிறகு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இந்த தாவேகா இதை முடிச்சு வைக்கணும். இது சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷனுக்கு பிறகு உட்காந்து இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பேசணும். ஆனால் இப்போ பேச வேண்டிய நேரம் கிடையாது. ஏன்னு கேட்டால் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் அறிவிச்சாச்சு. ஏன்டா புதுச்சேரிங்கிறது என்டிஏவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ அதை உடச்சி நம்ம எடுக்கணும். அதில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க 4 பேர் எம்எல்ஏக்களாக இருந்தாங்க, ஒரு அமைச்சர், இதுக்கு பேர் ஒரு ஆள் சுயேட்சை எம்எல்ஏ. அங்கே ஏற்கனவே வெற்றி பெற்றவர். இந்த வெற்றி பெற்றவர் மட்டுமே ஒரு 6 பேர் விஜய் அவர்கள் நிப்பாட்டிருக்காருன்னா அதில் ஒரு தர்மம் இருக்குது. அதாவது இந்த இடத்துல ஜெயிச்சாகணும். முதல் எலெக்ஷன், அடுத்தடுத்த எலெக்ஷனில் இதை மாதிரி பிரச்சனைகள் வந்தால் அதை நம்ம காது கொடுத்து கேட்டு பண்ணணும். ஏன்டா இந்த இடத்துல ஜெயிச்சு ஆகணும். அப்போ ஜெயிக்கிற மாதிரியான யார் இருக்கிறா, யார் அனுபவம் கொண்ட ஆள் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தெரியும்ல. அதனால தான் நிப்பாட்டு இந்த நேரத்தில் நான் உழைச்சேன் சீட்டு கொடுக்கலங்கிறது அதை இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டியலாம் நினைக்கிறேன். ஏன்ட்டா நான் ஒரு கடுமையாக தாவைக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன். ஒருத்தர் ஏற்கனவே ஒருத்தர் அங்கே எம்எல்ஏ இருந்து வேற ஒரு கட்சியிலேருந்து எம்எல்ஏ இருந்து இப்போ சேர்ந்துருக்கிறாருன்னா அவருக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும். அவர்கிட்ட கொஞ்சம் காசு பணம் கூட இருக்குது, செலவு செய்வார், அவருக்கு தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் என்னை விட அவரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது அந்த கட்சிக்கு நல்லது, ஈஸியாக வெற்றி பெறும். அதற்காக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கார். இதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அறிவிச்சது பிறகு பெரிய குறிப்பு கிளம்பு இருக்குது. இந்த அஜித் ஆக்டர்ஸ்லாம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே காரம் வரைச்சது இல்லை, அதுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா ரகலையாக நடக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடக்க போகிறதான். தமிழ்நாடு முழுக்க தாவேக்காவோட டெய்லி ஒரு பிரச்சனை. நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்களேன். இப்போ புதுச்சேரிக்கு அறிவிச்ச மாதிரி தமிழ்நாடுக்கு அறிவிப்பார். ஒவ்வொரு ஆள் கொடி பிடிச்சிட்டு கிளம்பிடுவோம். அதுக்கு திமுக சப்போர்ட் பண்ணுவாங்க, மீடியா ஃபோக்கஸ் கொடுக்கும். அது எல்லாமே நடக்க போகிறது ஒரு இதுதான். ஆக மொத்தத்தில் இப்போ இந்த 30 பேருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். அவர்கள் களப்பணியை மிக சிறப்பாக, அது ரெண்டா ஒரு சின்ன யூனியன் பிரதேசம் தானே, அது மாநிலம் கிடையாது இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லை அப்படிங்கிறது, வெற்றி வாய்ப்பு அங்கே என்டிஏ கூட்டணிக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்த பட்சத்திலும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, 5 தொகுதி கையில் வச்சிருந்தா போதும், நம்ம தான் ஆட்சி படைக்கலாம் அவங்கள. ஏன்னுட்டா அங்கே ஒரு 16 தொகுதி இருந்தால் தான் பெரும்பான்மை. யார் 16 தொகுதி பிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அப்போ அந்த 16ல் இப்போ இருக்கிற 30 பேரில் நம்ம ஆள் ஒரு 4-5 ஒரு 6 தொகுதியை கையில் வச்சிருந்தாலும் பெரும்பான்மையிலுமே தள்ளாடும். அப்போ விஜயை பிடிச்சா மட்டும்தாகும். அப்போ விஜய் யார் சொல்கிறாரோ அங்கே தான் வருது முதலமைச்சராக இருக்க முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அதனால இப்போ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் தானே இருக்குது. இப்போ புதுச்சேரியில் ஒரு 6-7 தொகுதி பிடிச்சாலே போதுங்கிற மனநிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படி 6-7 தொகுதியை பிடிச்சிட்டா கண்டிப்பாக அங்கே தொங்கு சட்டமன்றம் உருவாகும். அப்போ விஜய் சொல்கிற ஒரு ஆள் தான் வருவார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படியே தமிழ்நாட்டில் கூட வர வாய்ப்பு இருக்குது. தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று அந்த சீட்டில் உட்காரணும் அப்படிங்கிறது உங்களுக்கும் கனவு, எங்களுக்கும் கனவு, எல்லாருக்குமே அதான் கனவு. நம்ம ஒரே குறிக்கோள் தான் போயிட்டே இருக்கோம். விஜய் அவர்கள் எப்படியாவது அந்த சீட்டில் உட்கார வச்சோம். ஆனால் ஒரு பட்சத்தில் இல்லைங்க, நாணயத்தை சுண்டி விடுறோம், ஹெட்டு டயல் விடுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று விழுந்துட்டுங்களே, ஒரு 40லேருந்து 50 தொகுதி விஜய் கையில் வச்சிருந்தாலும் நமக்கு தான் கேமு. விஜய் சொல்கிற ஆள் தான். ஏன்னா நான் 2 வருஷம் சிஎம் ஆகணும்னு சொல்கிறதுக்கு கூட நம்ம ஏற்கனவே வீடியோ பேசியிருக்கோம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரையில் இன்னைக்கு அங்கே உள்ள ஆட்சி நல்ல ஆட்சின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி தான் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ்லேருந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான நண்பரான ஒரு ஆள் தான் அவர். இப்போ அவர் விஜயோட கூட்டணி வர முடியாத சுச்சுவேஷனில் இந்தியா லாக் பண்ணி வச்சிருக்கு. அவருக்கு பெரிய லாக்லாம் இருக்குன்னு வச்சுக்கல. அதனால தான் இந்த முறை தாவேக்காவோட கூட்டணி இல்லாமல் போயிட்டு, இல்லைன்னா கண்டிப்பாக தாவேக்காவோட கூட்டணி அமைச்சு தான் கண்டிப்பாக அங்கே நடந்திருக்கும், இன்னும் பெரிய பலமாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு சுச்சுவேஷனால முடியாமல் போயிட்டு வச்சுக்கலாம். அதற்கு பிறகு நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியோட இப்போ கள நிலவரத்தை பார்க்க வந்தோம்னா, விஜய் அவர்கள் இதுவரையிலும் வெளியில் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தா பற்றிக்குன்னு வச்சுக்கலாம். தமிழ்நாடு அரசு உண்மையிலே அரசியல் களம் பற்றிக்கிட்டு ஏறின்னு வச்சுக்கலாம். இப்போ விஜய் அவர்கள் வெளியில் வருவது பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போகிற இருந்தாலும் சரி, இந்த எதிர்கட்சிகள் இருக்குல்ல,
அவர்கள் மிகப்பெரிய பிளான்ல இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்தா ஃபோக்கஸ்ஃபுல்லாக யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த அதிமுகவும் சரி இந்த திமுக நபர்களுக்கு தெரியும். அப்போ அவர்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்றால் விஜய் எந்த அளவுக்கு கேவலமா பேசணுமோ அந்த அளவுக்கு கேவலமா பேசுறதுக்கு ஆட்கள் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. திமுகவெல்லாம் பார்த்தீங்கன்னா பல அமைச்சர்கள், அதிமுகவில் பல அமைச்சர்கள் இந்த த்ரிஷா மேட்ரை எடுத்து இந்த சங்கீதா மேட்ரை எடுத்து வாய் கூசுற அளவுக்கு நாராசமா பேசுவதற்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ள நீங்களே வந்து எனக்கு மென்ஷன் பண்ணீங்க யார் யாரெல்லாம் நமக்கு எதிர்பார்க்காத ஆட்கள் எல்லாம் ரொம்ப தரக்குறைவா பேசுறதுக்கான வேலைகள் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். அவங்களுக்கு வேற இது கிடையாது. விஜய் அட்டாக் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு வேற எந்த ஒரு பேக்கேஜும் கிடையாது விஜய்க்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன எடுத்து பேசுவாங்கன்னா த்ரிஷா பொண்டாட்டியை பார்க்க தெரியாதவர், குழந்தை குட்டிகளை பார்க்க தெரியாது, என்ன பண்ண போறாரு. இதே மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுவதற்கு அதிமுகவிலும் ஆட்கள் இருக்கு, திமுகவிலும் ஆட்கள் இருக்கு, நாம் தமிழ் கட்சியில் எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. சீமான அப்படிதான் பேசுவாங்க. சாட்டை அவங்க எல்லாரும் ரொம்ப நாராசமாக பேச வேண்டிய குரூப் தானே, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? களத்தை இருந்து அவங்களுக்கு என்ன பேசினாலும் ஃபோக்கஸ் கிடைக்காதீங்களேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டு நீங்க கெட்ட வார்த்தையில் திட்டி உங்க மேல கேஸ் விழுந்து அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய முழு ஃபோக்கஸ் ஒன்லி ஒன் விஜய் என்ன சொல்ல போகிறார், அவர் என்ன அறிக்கையை கொடுக்க போறார். ஏன்டா விஜய் அவருடைய பரப்புரை மற்றும் அவர் சொல்ல இருக்கிற அந்த தேர்தல் அறிக்கைகள் இருக்குல்ல, அதுதான் களத்தில் நின்று பேச போகுது. இப்போ நம்மலாம் சொல்கிறோம், நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து திராவிட கட்சி மாதிரியே தான் இது சில இலவசங்கள் கொடுக்குறாரு, 2500 இலவசம் வந்து தேவையில்லாதது, மாட்டு அரசியலை நோக்கி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். விஜய் இப்படி சொன்னால் எங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறது. சீமானு 15 வருஷம் இதைத்தானே சொல்லிட்டு இருக்கிறாரு, மாட்டு அரசியல் ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்களா? யாரு ஓட்டு போட்ட சீமானுக்கு தெரியும் இல்ல. அரசியல் களத்துல வெற்றி பெறுவதற்காக சில ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை தான் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் பயன்படுத்தி அந்த ஃபார்முலாவை விதைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த ஃபார்முலா அப்படிதான் இங்க போயிட்டு இருக்கும். என்ன கொடுக்குற வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க, அதுதான். அதாவது நம்ம காசு எடுத்து நமக்கே பகிர்ந்தெடுத்து யார் யாருக்கு எது இல்லையோ அதை கொடுக்குறாங்கல்ல. இப்போ கலைஞர் அவர்கள் எல்லாருக்கும் டிவி கொடுத்தாருன்னா நம்ம பல பேர் வீட்டில் டிவி இல்லாமல் இருந்துச்சு, சரி டிவி கொடுப்போம் மக்களுக்கு டிவி கொடுப்போம்னு கொடுத்தாங்க. எல்லாரும் வீட்லையும் டிவி வந்துச்சு, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லப்போனால் அவர் டிவி கொடுத்த மேட்டரில் தான் இந்த 2G ஸ்பெக்ட்ரம் இந்த இஷ்யூ வந்துச்சு. எல்லாம் அந்த டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ மோசமான திருட்டு பயலாளின்னு கொண்ட ஓட்ட அதிமுக கூட்டி திமுக காலி பண்ணாங்க. அது மாதிரி நடந்துச்சா இல்லையா? அதே மாதிரி விஜய் அவர்களும் இன்னைக்கு வந்து தங்க மோதிரம் திட்டம் கொடுத்தாலும் சரி, 2500 பணம் கொடுத்தாலும் சரி, இது ஒரு அரசியல் கணக்கு, அரசியல் ஃபார்முலா. மக்களை எப்படி கவருவது என்று விஜய் பார்க்கிறார். அதுதான் அரசியலும் சரி அப்படிதான். ஜெயிக்கிறவங்க தான் பார்ப்பான். சீமான் மாதிரி தோத்து போறவங்க தான் நான் வந்து இலவசம் கொடுக்க மாட்டேன், அது கொடுக்க மாட்டேன். சீமானுடைய தாட்ஸ் நல்ல தாட்ஸ் தான். அவர் சொல்ற அந்த அறிக்கைகள் எல்லாமே சிறப்பாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் நான் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சிலது மாற்று கருத்து தான். அவர் சொன்ன அறிக்கைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சாத்தியப்படுவதற்கு இங்கே வாய்ப்பு கிடையாது. மக்கள் எதை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது விஜய் பொலிட்டிக்கலை கற்றுக்கிட்டு வந்திருக்கிற மனுஷன், அவருக்கு தெரியும். நீங்களாம் உட்காந்து யாரும் கம்பு சுத்த வேண்டாம். கொடுக்குற அறிக்கைகளை வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றணும். நிறைவேற்றாத பட்சத்தில் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்மள கேள்வி கேட்க போகிறோம். இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இல்லை யாராக இருந்தாலும் சரி சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுங்க. இன்றைக்கி 505 வாக்குறுதி கொடுத்துட்டு 255 வாக்குறுதியாக நிறைவேற்றிருக்கு திமுக. நம்ம கேள்வி கேட்குறோம்ல. அதே இடத்துல விஜய் கொடுக்க போகிற வாக்குறுதிகள் ரொம்ப இம்பாக்டாக இருக்கும், மக்கள் இடத்துல கொண்டு சேர்த்தது பிறகு நம்ம கேட்க போகிறோம். அந்த வெற்றி பெற்றது பிறகு அவர் செய்யலாம் நம்ம கேட்க போகிறோம். ஆகவே திமுக தற்போது பல இடங்களில் வந்து ஆட்கள் நிரப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ தாவேக்கால் என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்கோ இவர் களத்திலே இல்லை, அவருக்கு ஏன் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இல்லை திமுகவில் இப்போ யார் கொடுத்துக்கிறாங்க? சத்யராஜ் பொண்ணு, நம்ம சத்து மாத்திர சத்யராஜ் பொண்ணு திவ்யா இருக்குல்ல, அது வந்து 2 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு வந்து நான் வேட்புமனு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா என்ன செஞ்சுட்டு வந்துச்சு? அந்த அம்மா கட்சியில் சேர்ந்து 6 மாதம் ஆகுது. 6 மாதத்துல 12 வீடியோ விஜய்க்காக மட்டும் போட்டிருக்கு. நான் சத்து மாத்திரை கொடுத்துக்குறேன், நீங்கள் என்ன கொடுத்துக்கிறீங்கன்னு கேட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நிற்கிதே, அதெல்லாம் இவனு கேட்க மாட்டானே. அப்படி கேட்டுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்படி வந்தாலும் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அன்றைக்கே கேட்டிருப்பான். அதே கேட்காம நீங்கள் சேர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு போஸ் வெங்கட்டு கொடுத்துருக்காரு, சத்யராஜ் பொண்ணு கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன களப்பணி செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் திமுககாரன் காலகாலம் வேலை செஞ்சிருப்பான்ல, எனக்கு கிடைக்கும் நம்பிட்டு இருந்திருப்பான்ல. அப்போ அவன் ஏமாலியா? நீ ஒரு ஸ்டார் வெயிட் பண்ண. இது என்ன சாரு? சத்யராஜ் பொண்ணுங்கிற சாரா? சத்யராஜ் சாரு, சத்யராஜ் பொண்ணு சாரா? என்னடா அது? ஒரு ஸ்டார் வேட்பாளர் எங்க நிப்பாட்டு இருக்கிறாங்க. சத்து மாத்திரை கொடுத்துக்கிறேன். அப்ப சத்து மாத்திரை அவங்கெல்லாம் வந்து பேர் வந்து திவ்யாவா, அது அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஸ்டார் வேட்பாளராக மாறி இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் அவருக்கு தெரியும் யார் அங்கே நிப்பாட்டினா ஃபைட்டு கொடுப்பாங்க. பணத்துலையும் சரி, விஜய் அவர்கள்ட்ட இன்னைக்கு பெரிய அளவில் பணம் கிடையாது எல்லாருக்கும் வேட்பாளருக்கு கொடுக்கறதுக்கு. அதனால அதுலேயும் பணத்துலேயும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்து கட்சி பண்ணி செய்கிற அளவுக்கு உள்ள ஆட்களை கண்டிப்பாக அவர் நிப்பாட்டுவார். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எதுவும் கம்போ சுத்த வேண்டாம். விஜய் யாரை நிப்பாட்டுகிறாரோ அவர் தான் எனக்கு வேட்பாளர். ஒரு கழுதை பிடிச்சி நிப்பாட்டாலும் அவங்க தான் வேட்பாளர். அந்த அளவுக்கு தாவேக்கா உள்ள தொண்டர்கள் மனப்பான்மையை மாற்றி எடுங்க. அடுத்த 30 நாளுக்கு விஜய் கேள்வி கேட்கறதுனா எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம். ஏன்டா நீங்கள் திமுகவில் ஒரு ஆள் நிப்பாட்டினா ஒருத்த வாய் திறக்க மாட்டான், எல்லாம் கப்சுப்புன்னு வாய் விட்டு வேலையாகும். நம்ம புதிய கட்சிங்களால எல்லாம் துள்றாங்க. எனக்கு சீட்டு கொடுக்கல, உனக்கு சீட்டு கொடுக்கல. இன்னைக்கு
பாண்டிச்சேரியில் ஒரு குரூப் போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவர்கள் போராட்டம் சரியானதா, அவங்க மனக்குமரல் சரியானதா, ஆனால் அது பொதுவெளியிலேருந்து கத்துறதெல்லாம் கட்சிக்கு சரியானது கிடையாது. ஒரு அஜித் ஆக்கினது காரை மறைச்சதெல்லாம் அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. திமுக அப்படி பண்ணி பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் ஸ்டாலினோட காரை மறைக்க முடியுமா? எடப்பாடியோட காரை அப்படி மறைச்சிருக்காங்களா? அந்த கட்சியில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் போதில் அந்த புதுசாக ஆரம்பித்த கட்சியில் அதெல்லாம் வரத்தான் செய்யும், ஒரு ஏற்றம் ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் மீறி தமிழ்நாடு அந்த 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் அங்கே நிப்பாட்டி வைக்கிறது, அந்த இடத்துல கொண்டு உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கனவு. ஏனென்றா இந்த கொடுங்கோல் ஆட்சி இருக்குல்ல, சாத்தானின் பிடியில் சிக்கியிருக்கிற அந்த ஆட்சியை ஒழிச்சு தள்ளணும். திமுகங்கிற கட்சி இருக்கவே கூடாதுன்ற மனநிலை. ஒவ்வொரு நாளும் 1000 பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு மனம் வெதும்பி உட்கார்ந்துருக்கோம்ல, ஒவ்வொரு நாளும் செய்தியை பார்க்கும்போது பகிர்ங்குது. புதுசா பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. நடந்த பிரச்சனைகளை திரும்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆட்சியை ஒழிப்பதற்காக விஜய் அவர்களை அந்த சீட்டில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கண்ணோட்டத்தோட ஒரே ஒரு கோலை நோக்கி நம்மளாம் போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன்.